ஹாய் ஹலோ வெல்கம் டு கரிஸ்கோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மகாபிரிவர் சொன்ன ஒரு விளக்கு பூஜை தான், திருவிளக்கு பூஜை தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், வேலை வாய்ப்பு வேணும், குழந்தை வேணும், இன்னும் பல வேண்டுதல்கள் நிறையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்கு மகாபிரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், பெரிய செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அவர் காமாட்சி அம்மன், மகாபெரிவா காமாட்சி அம்மன் இருக்கிற இடத்துல மகாபெரியவர் இருப்பார், மகாபெரியவர் இருக்கிற இடத்துல காமாட்சி அம்மன் இருக்கும். அந்தளவுக்கு காமாட்சி அம்மன் மேலே அவர் அவ்வளோ பக்தியாக இருப்பாருங்க. நம்ம காமாட்சி அம்மன் படம் அல்லது காமாட்சி அம்மன் விளக்கும் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னால், படத்துக்கு முன்னால் ஒரு 16 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில், அப்படி இல்லைன்னா 6லேருந்து 7, அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து 7 மணிக்குள்ளார பண்ணணும். 6 to 7 சுக்கிர ஓரம் இல்லையா, அந்த டைமில் பண்ணலாம். முதல் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் நல்லெண்ணெயே ஏற்றிக்கலாம், நெய் விட்டு ஏற்றோன்னாலும் ஏற்றிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். நல்லெண்ணெய் ஒரு 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 அகல் விளக்கு முதல் வாரத்தில் ஏற்றிக்கோங்க. அடுத்த 2வது வாரம் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. 3வது வாரம் 3 அகல் விளக்கு, 4வது வாரம் 4, 5வது வாரம் 5, அந்த மாதிரி 10, 16வது வாரம் 16 அகல் விளக்கும் ஒரு தாம்பூலத்தரத்தில் வச்சு ஏற்றிக்குவோங்க. நீங்கள் விளக்கு ஏற்றும் போது, தீபம் ஏற்றும் போது அதுக்கு 2 பூ, நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுக்கோங்க, வச்சு கும்பிடுங்க. இப்படி நீங்கள் 16 வாரம் வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அபிராமி அந்த இதிலும் கூட அந்த பாடல்கள் கூட நீங்கள் படிக்கலாம். இதில் 16வது வாரம் நம்ம அந்த 16 வெள்ளிக்கிழமை நமக்கு நிறைவடைஞ்சிரும். அந்த நிறைவாகிற அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விநாயகர் கோயில் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் போய் நீங்கள் வீட்டில் அவங்களுக்கு மங்கள பொருள் வாங்கி கொடுக்கணும். பெண்களுக்கு அதாவது மங்கள பொருட்கள், ப்ளவுஸ் பிட்டு, வளையல், பொட்டு, அதாவது குங்கும பொட்டு, அந்த மாதிரி வெத்தலை வாக்கு, பழம், ப்ளவுஸ் பிட், இந்த மாதிரி வச்சு மங்கள பொருட்கள் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு ஒருத்தர் 2, 3, 5, 7 அந்த மாதிரி நம்ம சௌரியம் கொடுக்கலாம். விநாயகர் கோயிலில் போய் நம்ம வீட்டிலேயே கும்பிட்டுருவோம், அங்கே கோயிலில் போய் கும்பிடணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் கோயிலில் போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த விரதமெல்லாம் இருந்திருக்கிறேன், இந்த மாதிரி வழிபாடும் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் நான் இந்த வர்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து அந்த மாதிரி ஒரு விரதம் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஒன்று வழிபாடு பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது அப்படி பண்ணணும் அப்படின்னாலுமே நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வர்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா அந்த 7 மணிக்குள்ளார கும்பிட்டுருவேன். நான் கும்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 16 அகல் விளக்கு வாங்கி, ரொம்ப எளிமையானது தான், நல்லெண்ணெய் வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.